பட்டங்கள் நண்பர்களே சொல்லுங்கள், வருந்துகிற நிலையில் இருக்கிறதா, வாழ்த்துகிற நிலையில் இருக்கிறதா? தொலைக்காட்சியில இன்றைக்கு சூப்பர் சிங்கர் என்கிறார்கள், பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் என்கிறார்கள், ஷார்ட் பிரேக் என்கிறார்கள், கமர்ஷியல் பிரேக் என்கிறார்கள். ஒரு தொலைக்காட்சி என்கிற வார்த்தையை கூட சொன்னால் அதிசயமாக பார்க்கிறார். மக்கள் தொலைக்காட்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று அதிசயமாக பேசுகிற ஒரு அவமானப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். சொந்த மொழியில் பேசிட வெட்கம், தமிழன் என்று சொல்லிட வெட்கம், சொந்த மொழியில் பேசினால் சோறு கிடைக்காது என்று அந்நிய மொழியிலே அரைகுறையாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல்லுயிரும் பல உயிரும் பல உலகம் படைத்தளித்து உடைக்கினும் ஒரு எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துருவும் உன்னுதரத்துழந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையென்று செயல்மறந்து வாழ்த்துமே என்று நாங்களும் சொல்ல தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திரைப்பட பாடல்கள் எப்படி இருக்கின்றன? ஏ டோலும ஏ டோலும ஏ டோலும ஏ பையா ஏ டோலும ஏ டையா ஏ குமாலே குமாலே குமா குமா பையா ஏ குமா குமா பையா இன்னாமா பண்ணலாம் டிஸ்கவுக்கு போகலாம், இன்னாமா பண்ணலாம் டிஸ்கவுக்கு போகலாம், ஒட்காவ போடலாம் ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி நேரமாச்சு வட்டுதானே ஓடி போச்சு யார் இந்த பாற்றி ஓடி போவோம் பாற்றி வேற பாற்றி நம்ம வீட்டுல பாற்றி. இது இன்று இளைஞர்களுடைய தேசிய கீதமாக இருக்கிறது நண்பர்களே. இது வருத்தப்படக்கூடிய நிலையா, வருந்தக்கூடிய நிலையா இல்லையா நண்பர்களே? நான் ஒரு தமிழ் வாசகத்தை படிக்கிறேன். வீட்டு கதவை கள்ளச்சாவியால் திறந்து பீரோவில் இருந்த துட்டையும் கோணிப்பையில் இருந்த பப்பாளி பழத்தையும் சப்போட்டா பழத்தையும் கொய்யா பழத்தையும் திருடிய சுமார் 20 வயது கில்லாடி ஆட்டோ ரிக்ஷாவில் தப்பி ஓடிய போது தகவல் அறிந்த போலீஸ் ஏட்டு விரட்டி துப்பாக்கியால் சுட்டதில் தோட்டாக்கள் அவனை தீர்த்து கட்டினேன் என்கிற ஒரு தொடர். இது தமிழை போல உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு 50 வார்த்தைகளை கொண்ட, அதிகபட்சம் 50 வார்த்தைகளை கொண்ட இந்த தொடரில சாவி என்பது போர்ச்சுகீசிய சொல், பீரோ என்பது பிரெஞ்சு சொல், துட்டு என்பது டச்சு சொல், கோணி என்பது இந்தி சொல், பப்பாளி என்பது மலாய் சொல், சப்போட்டா என்பது சப்பானிய மொழி, கொய்யா என்பது பிரேசிலியன் மொழி, சுமார் என்பது பெர்சியன் மொழி, வயது என்பது சமஸ்கிருதம், கில்லாடி என்பது மராத்தா, ஆட்டோ என்பது கிரேக்கம், ரிக்ஷா என்பது சப்பானியம், தகவல் என்பது அரபி, போலீஸ் என்பது லத்தீன், ஏட்டு என்பது ஆங்கிலம், துப்பாக்கி என்பது துருக்கி, தோட்டா என்பது உருது. நண்பர்களே, எங்கே இருக்கிறது தமிழ்? வருந்தும் நிலையா, வாழ்த்து நிலையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆலயம் என்கிறோம், ஆலயம் என்பது தமிழா? கோவில் என்று ஒரு அற்புதமான சொல் இருக்கிறது. அவரே சொன்னதுல சுட்டார் என்பது மட்டும்தான் தமிழ். ஆலயம் என்பது சுடுவதற்குதான் தமிழ் உதவுகிறது. ஆலயம் என்கிறோம், கோவில் என்கிற சொல் இருக்கிறது. ஆயுதம் என்கிறோம், கருவி என்கிற சொல் இருக்கிறது. சந்தோஷம் என்கிறோம், மகிழ்ச்சி என்கிற சொல் இருக்கிறது. மொழி என்பது இனத்தினுடைய அடையாளம். என்னடா தேசம் இது, எவன் செஞ்ச மோசம் இது, நல்ல தமிழ் பேச ஒரு நாக்கு இல்லையே, காலங்காலமா நமக்கு கோபம் வரலையே நண்பா, என்னடா தேசம் இது, எவன் செஞ்ச மோசம் இது, நல்ல தமிழ் பேச ஒரு நாக்கு இல்லையே. மோசம் செய்தவனையெல்லாம் தெரியும், சொல்லப்படாதுங்கிறான். இன்னைக்கு பாடல்கள் எல்லாம் தமிழை புணர்ச்சி இருக்கின்றன. பாவாணரை பற்றி சொன்னார்கள் நண்பர்களே. பாவாணர் ஒரு அருமையான தொடரை கையாளுகிறார். தமிழரே தமிழை புறக்கணித்து பழிக்கவும் பேசவும் தலைப்பட்டது